காசு கொடு. கிளம்பிட்டியாண்ணா? என்ன உம்மன் இருக்கீங்க மேடம்? மேடம் என்ன மேடம்? மேடம் மேடத்துக்கு ஒரு கலர் இருக்கே. இப்போ தாண்டி கரெக்டாக இருக்க மேடம். அவங்க ரொம்ப வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிள்ளை ஒன்றும் ஆகாதுடி, சரியாயிடும். ராத்திரிலாம் ஒரே வாந்தி. என்ன பாரு, ரவி சொல்லு. ரவி சொன்னால் போவேன். என் மேலே கோபமாக வர இருக்கா. ராத்திரி திட்டி விட்டேன் எழுப்புனான்னு. சரி ரவி வா, ஆட்டோ வந்துட்டு போகலாம் வா. அம்மா வேறு கிளம்பிட்டாங்க. அம்மா ஆட்டோ வந்துட்டு போல. அம்மா ஆட்டோ வந்துட்டு கிளம்பிட்டீங்களா? எதுக்கு பாதிச்சு அப்புறம்? ஏன் தெரியலையே. நைட்டு ஃபோன் அடிச்சு வாங்க, கிளம்பி அழைச்சிட்டு வாங்க. இல்லை ஃபோன்லாம் வேணாம். பாப்பா வா, பார்த்து மெதுவா வா. ட்ரெஸ்ஸு டைட்டாக போடல. அந்த ரைட் ஏறிட்டோம். வண்டி சார் சிங்க இறங்கு நான் காட்டுக்கு விருந்து. சவுண்டு கேட்டுச்சு, ஆட்டோ வந்துட்டு மாதிரி. சரி நான் வண்டியாக இறக்குறேன். வெளில வந்து வந்துங்க ராஜிட்டு. பா பாப்பா எம்மி. ஓகே, இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆதிச்சபுரம் போகிறோம். ஏன்னா அங்கே நர்ஸக்கா வர சொல்லியிருக்காங்க, அழைச்சிட்டு வர சொல்லி. எதுக்குன்னு தெரியல, போனால் தெரியும். எனக்கு வேறு பயமாக இருக்குது, எதுவும் சொல்லிவிடுவாங்களோன்ட்டு. போய் பார்ப்போம். அதனால் காலையிலே கிளம்பிட்டாங்க. தக்காளிக்கு வேறு ரொம்ப உடம்பு சரியில்லை. அம்மா போகலாமா? இந்த ஃபோனை வச்சுக்க. அம்மே இன்னும் ஆட்டோ வருது. அப்பா வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? அதனால தான் கோழி எல்லாம் கழிஞ்சு வச்சிருக்கு. போல வரட்டும் ஆட்டோ. அப்பா அது என்ன கம்பு போயிடுச்சு, அது என்ன பையில ரிப்போர்ட்டா? போகலாமா? என்னடி வேப்பலை எங்க இருக்கு? இங்க இறங்கு நான் காட்டுக்கு விருந்து. எம்மே அம்மா, எங்கள் ஊரில் எல்லாமே கிடைக்கும். இந்தா அப்படியே தலையில் சொருவிக்க. எம்மாடி ஆட்டோவில் வரையும் வெயிட் பண்ணுவோம். ஆட்டோ வந்துட்டு. எப்பா அம்மா போயிட்டுருக்கேன், வரீங்களா? போயிட்டுருக்கேன், வரீங்களா? ஓகே, அவங்க வரட்டும் கிளம்பி. பொங்கல் வந்துட்டுல கலர் கோலமாக வைக்கிறாங்க. ஓகே காய்ஸ், ஹலோ நண்பா, நம்பீஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். தலைவன் கல்லே போட்டாரா? நான் ரொம்பவே நலம். எவ்வளோ நாளாக ஆகுதுங்க அந்த மாரி சொல்லி. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் மோட்டோ விளாக்னு ஒன்று பண்ணுறேன். இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆதிச்சபுரம் போகிறாங்க. தக்காளிக்கு வந்து தக்காளியை ஃபோன் அடித்து கூப்பிட்டாங்க நர்ஸக்கா. எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி, நேற்றையே கால் பண்ணி அழைச்சிட்டு வர சொன்னாங்க. அதனால் இப்போ காலையிலே கிளம்பி போயிட்டுருக்கோம். எதுக்கு என்னத்துக்குன்னு தெரியல, போனால் தான் தெரியும். ஏன்னா இப்போ ரிப்போர்ட்டு ஸ்கேன் எதுவுமே இப்போ எடுக்கக்கூடாது. எப்படியும் ஒரு 5 மாதத்துக்கு தான் எடுக்கணுன்னாங்க. ஆனால் இப்போ எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரில, போய் பார்ப்போம். ஆனால் எங்கள் சித்தப்பா வீட்டில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு.
காலையில் இங்கே ஒரு பஞ்சாயத்து போல இருக்குது, போலீஸ் போயிட்டுருக்கு கோமலாப்பேட்டையில். என்னன்னு தெரியல, நேற்று நைட்டு என் ஃப்ரெண்டு தான் சொல்லிகிட்டு இருந்தான், போனால் தான் தெரியும். ஓகே, நம்ம பெட்ரோல் போட்டு போவோங்க. ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் போடணும். ரொம்ப நாளாக அதுங்க வண்டி ஒட்டி மோட்டர் லாக் பண்ணி. ஆசையாக தான் இருக்கீங்க லாங் ட்ரிப்பு போயிட்டு போடணும் அப்படின்ட்டு. ஆனால் பட்டு தக்காளி தான் கன்சீவாக இருக்காளே, அதனால எங்கே போகிறது? அதனால லோக்கல்லே சுற்ற வேண்டியதாங்க நம்ம. ஆனால் இப்படி சுற்றுறது நல்லா தான் இருக்குது. எங்கள் ஊரில் இப்போ தாங்க மழை பெஞ்சு ஓஞ்சுது. 2 நாளுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி சரியான மழை. இந்த 2 நாள் தான் வெயில் அடிச்சுது, அதுக்குள்ளே காஞ்சிட்டுங்க எல்லாம். அடிக்கிற வெயில் அப்படி. ஓகே, அப்புறம் நிறையா பேர் விசாரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அக்காவுக்கு என்ன வச்சுக்கு நல்லா இருக்காங்களா, ரொம்ப நாள் என் வீடியோக்கு வரல, எதனால் வீடியோ போடலை அப்படின்ட்டு. அக்காவே இப்போ தான் ஊர்லேருந்து வந்தால், அப்புறம் அவளுக்கு வேறு வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் நான் வீடியோ எடுக்கலை, அவளுக்கு உடம்பு சரியாதனால. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே, அவள் என்னென்ன அப்டேட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஸ்கேன் ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ மட்டும் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு. அது வரைக்கும் கொஞ்சம் ஷார்ட்ஸ் வீடியோலாம் வரும், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, வீடியோ வராதனால. நிறையா பேர் என்ன வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்ட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன், அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரி 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 இனிமேல் வீடியோ வரும், கண்டிப்பாக வரும், பாருங்கள். ஃபுட் பிளாக் ஏன் ப்ரோ பண்ணல, ரொம்ப நாளாவது ப்ரோ ஃபுட் பிளாக் பண்ணி அப்படிங்கிறீங்க. அதுக்கும் கண்டிப்பாக வீடியோ பண்ணேன். எங்கள் அம்மா தாங்க இந்த நாடகத்தை பார்த்தா ஒரே தெரியாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அதுவும் ஹாட் ஸ்டாரில் போட்டு பழைய நாடகத்தெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க, அருந்த பழசெல்லாம் எடுத்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஜய் டிவியை சொல்லணுங்க. அப்பா, எங்கள் அம்மா மட்டுமா, நானும் தான் சேர்ந்து உட்காந்து பார்த்துட்ருக்கேன் மகாநதி நாடகம் இப்போ உள்ளது. அதுக்காக என்ன பண்ணுறது? ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறோம், பாருங்கள். அப்புறம் ஃபுட்லாம் கண்டிப்பாக பண்ணுறேன். சாரி மக்களே. என்னடா அது, என்ன 2 நாள் தான் இந்த கடத்தர் பொங்கல் வரல, கட்டமே மாறி இருக்குங்க. மழை பெஞ்சப்போ வந்தது நனைஞ்சிக்கிட்டு. ஓகே, போயிட்டு பார்ப்போம் இங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அப்புறம் பைக் எப்போ ப்ரோ எடுக்க போகிறேன்னு கேட்குறீங்க. பைக்கு வந்து கண்டிப்பாக என் பர்த்டே அன்றைக்கி எடுத்துருவேன். பர்த்டே வரட்டும். என்னடா அது இங்கே கூட்டமாக இருக்குது, ஒரு 100 நாள் இல்லையா? பர்த்டே வரட்டும், அப்போ தான் நான் இன்னும் முடிவு பண்ணல. தக்காளி வேறு எப்படி இருக்காள், அதனால் நான் எதுவும் முடிவு பண்ணல. பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பாப்பா ஒரு பிள்ளைய பெற்று எடுக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன். பட் வந்து என் பைக்கை எடுக்கணும், கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அவள் எப்படி சொல்கிறது, முன்னாடி தான் ஆட்டோவில் போயிட்டுருக்கா. அவள் இந்த வாமிட் எடுக்கிறப்ப எனக்கு ஒரு கஷ்டமாயிடுதுங்க. ஐயோ, அப்படியே எப்படி சொல்கிறது, வாமிட் எடுக்கிறப்ப எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுது, ரொம்ப கஷ்டப்படுறா. இப்போ தாங்க எனக்கு தெரியுது எங்கள் அம்மாவோட வலியெல்லாம் எப்படி இருந்திருக்குன்ட்டு. நான்லாம் எங்கள் அம்மாவை அவ்வளோ திட்டியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். பட் இப்போ தான் தெரியுது குழந்தை வைக்கிறப்ப எப்படி இருக்குன்ட்டு. இது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. எனக்கு தக்காளி பண்ணுறப்ப எனக்கு அழுகையே வந்துடும். ராத்திரி தூங்குறப்ப ஏதோ நடத்திட்டு படுத்துருப்பாப்புல இருக்குது, அப்படியே புலம்புறான். அது வேறு எனக்கு பயந்துட்டுனுங்க. அப்போ தான் எழுப்பி விட்டேன், அதுக்கு திட்டினா அதுலேருந்து மூஞ்சி கொடுத்து விடட்ட பேசுகிறதுல, எழுப்புனதுக்கெல்லாம் மூஞ்சி கொடுத்து பேசுனதுலாம் என்னங்க பண்ணுறது. சரி, அங்கே போயிட்டு என்னென்னா கேட்போம். எனக்கு என்னமோ ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஏன்னா இந்த டயத்துக்கு திடீர்னு கூப்பிட்றாங்கன்னா ஏதாவது கொடுப்பாங்க, இந்த சத்து மாவு ஏதாவது.
ஆனால் ரொம்ப வீக்காக இருக்கா. அதாவது சொல்லுங்கள், எதாவது என்ன சாப்பிட்ணும் இந்த டயத்தில் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் வாங்கி கொடுக்குறேன். வீட்டில் செய்ய முடியாத அளவு ஏதாவது வாங்கி கொடுக்குற அளவுக்கு சொல்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். அப்பா ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. இதாங்க எங்கள் ஊர் பக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ரொம்ப பக்கம்னா இதுதான். அதுக்கப்புறம் மன்னார்குடி தான். இந்த அக்கா மீன் விற்கிறாங்க வரும். இந்த அக்கா நல்லா 100 ரூபாய்க்கு அவ்வளோ மீன் அள்ளி கொடுப்பாங்க. இந்த அக்கா, இந்த ஆத்தா எம்மே எல்லாம் சேகரிச்சு உங்கள் வேலையே இல்லையா? ஹாஸ்பிட்டல் இப்போ கட்டி இந்த சைடு இருக்குது. முன்னாடி அப்படி இருக்கும். நான் ஒரே டைம் தாங்க இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஊசி போட்டிருக்கேன். நாய் கடிக்கு நின்றுட்டு இருக்கப்போ வந்து கடிச்சு விட்டு போயிட்டு அது பாட்டுக்கு கோயிலில், பிள்ளையார் கோயிலில் நின்றுட்டு இருக்கப்போ எங்கேருந்து வந்ததில் அந்த நாயினே தெரில. இப்போ தான் ஒரு இடையில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊசி போட்டு போனேன். என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்கு? ஏ சச்சோ, இவ்வளோ கூட்டமாக இருக்கு. பைக்காக கிடக்கு. A few moments later. ஓகே, ஒரு வழியாக காட்டியாச்சுங்க. 3 மணி நேரம் ஆகிட்டு. போங்க வரேன். எப்பா சாப்பிடோட இல்லை, 2 வடை மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். ஓகே, டாக்டரை போய் பார்த்துருக்கா. எங்கே உள்ளே அலோட் கிடையாதுங்க. ஆம்பளை பசங்கள்லாம் யாரும் உள்ளே போக முடியாது. அதனால் எங்கள் அம்மாவும் தக்காளி மட்டும் உள்ளே போயிட்டு வந்தாங்க. நான் மட்டும் வெளில நின்றுட்டு இருந்தேன் அவ்வளோ நாளி. ஐயோ, இப்போ தான் வெளிலே வராங்க. 3 மணி நேரம் ஆகிட்டு கரெக்டாக. 9 மணிக்கு வந்தோம், 12:30க்கு மேலே ஆகிட்டு. ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நார்மல் நல்லா தான் இருக்காங்க, கொஞ்சம் ஒர்க்கெலாம் பார்க்க சொல்லியிருக்காங்க. இனிமேல் வேலையெல்லாம் பார்க்கலாமா. இத்தனை நாள் தக்காளி எந்த வேலையும் பார்க்காம இருந்தா, எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் தக்காளி வேலை பார்க்குறேன்னு இருக்கா. நல்லா குனிஞ்சு நிமிந்து கூட்டினா தான் அதனால நரம்பு ஓட்ட கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க டாக்டரு. எங்கள் அம்மா தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ. ஸோ இனிமேல் வேறு லெவலாக வீடியோ வருங்க. ஏன்னா இத்தனை நாள் அதனால தான் நான் வீடியோவே எடுக்காமல் இருந்தேன். அப்புறம் இன்னொரு என்னன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா, நான் வீட்டில் போய் காட்டுறேன் என்னான்னு. அது கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்களாமே. ஸோ நான் வீட்டில் போய் காட்டுறேன் என்னன்னு. சளி வேற பிடிச்சிக்கிட்டு நானும் மாத்திரை வாங்கியிருக்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இல்லை என்றால் வராமல் கூட போகலாம். ஃபன்னான வீடியோலாம் ரெகுலராக போடுவேன் கண்டிப்பாக. எம்மே உடம்பே சரியில்லைங்க எனக்கு. சரி, அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ இன்ஸ்டாலையும் யூடியூப்பில் லைவே வர்றதில்லை, ஒரு வாட்டி வாங்க அப்படின்னு. கண்டிப்பாக வரேன் ப்ரோ. சண்டே கண்டிப்பாக லைவ் வரேன், யூடியூப்பில் வரேன். கண்டிப்பாக வாங்க, எல்லார்ட்டையும் பேசலாம். நானும் ரொம்ப நாளாவது லைவ் வந்து. கண்டிப்பாக சிலிண்டர் உழுவ போகுதுன்னா ஒத்தகையை பிடிச்சிட்டே ஓட்டிகிட்டு போகிறாங்க. அதை இறங்கி தான் ஒழுங்காக கட்டினான்னா. சரி, வீட்டில் போயிட்டு கண்டினியூ பண்ணிப்போம். ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பெட்டி தான். இந்த பஸ்ஸில் பெட்டியே காட்டுங்க. இதுதான் இப்போ கொடுத்தது. இப்போ போனோம்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல், தக்காளி வந்து அந்த ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கா. அதனால் இப்போ உங்கள்கிட்ட காட்டுறோன்ட்டு தான் அதை காட்டுறோம். ஒன்றா எடுத்து காமிக்கலாம். கப்பு எங்கே இருக்கு? கப்பு இதெல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்கன்னா உண்மையாவே பாராட்ட வேண்டிய விஷயம் தாங்க. 2 தம்பி, இது வந்து என்னன்னு தெரியல. மதர் ஆலிஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நமக்கு இது டானிக்.
டானிக்கு 2 3 பாட்டில் விட்டுறாங்க. அப்புறம் நெய் டப்பா 1, பேரிச்சம்பழம் 2 டப்பா. இது என்ன இதுமா? இதெல்லாம் என்ன? இது வந்து கர்ச்சிப்பு. என்ன இவ்வளவு கொடுக்குறாங்க? வேற என்னென்னமோ சொன்னீங்களே. வேற என்னென்ன சொல்லுவாங்க? அன்னைக்கு என்னென்னமோ கொடுப்பாங்க அப்படின்னாங்க எங்க அம்மா. அது இதுதான் நம்பி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. டவுலு, பேரிச்சம்பழம் டப்பா, டானிக்கு, ஆலிஸு இப்பயாவது கொடுக்குறாங்களே. நீங்கெல்லாம் வயிற்றுல இருக்கும் போது எதுவுமே கொடுக்கல. ஆஸ்பத்திரியில் வாங்கிட்டு வர டானிக்கே நான் குடிக்க மாட்டேன், உங்க நைனா குடிப்பாங்க. யாரு? எங்க அப்பாவா? நான் குடிக்கவே மாட்டேன். பரவாயில்ல, இந்த கப்பு நல்லா இருக்கு, கியூட்டா. பசங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்களா? பசங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும். பரவாயில்ல. பேரிச்சம்பழம் ஒரிஜினல் பேரிச்சம்பழமே இன்னமும் கிடக்கு, குடிக்க மாட்டேன்ட்டீங்க. இல்லை, எதுவுமே யூஸ் பண்ணுறதுனா தெரியல, நமக்கு தெரியாதுப்பா. இதெல்லாம் கொடுப்பாங்க பார்த்துங்க. நெய் வேணா பொங்கலாம். ஆமாம், தக்காளிக்கு எவ்வளோ கொடுக்காங்க பாருங்க. இதெல்லாம் குடிச்சுதான் ஆகணும், குடிக்காமலாம் கூடாது. இது பூச்சி மாத்திரை. டானிக் என்ன டானிக்? இந்த பாட்டில் மாரி இருக்கு, கைக்கு மருந்து போடும்ல. டவுல் தம்பி, டவல். பரவாயில்ல, இவ்வளவு கொடுக்குறாங்களே, கேவலம் தான். இது என்ன எவ்வளவு வரும்? இது ஒரு இப்படி பார்த்தா ஒரு 900 உள்ள ஒரு பொருள் இருக்குங்க. இது கூட சேர்த்து ஒரு 1000 ரூபான்னு வச்சிங்க. 1000 ரூபாய்க்கு உள்ள பொருள் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, இன்னும் யூஸ் பண்ற மாரி இன்னும் நிறையா இருந்தால் நல்லா இருக்கும். எவ்வளோதோ கொள்ளடிக்கிறாங்க, ஸோ கொடுக்கலாம். எவ்வளோதோ, நான் உண்மையை சொல்கிறேன், எவ்வளோதோ அவங்க இதுக்கு காசு இது பண்ணுறாங்க. அதுக்கு மக்களுக்கு நிறையா செய்யலாம். அதுக்கு பேர் நான் கொள்ளடிக்கிறது தானே. ஓகே, இந்த வீடியோ தான் இதோட முடிச்சுக்கிறேன். பாருங்க, அம்மா இனிமேல் வீடியோக்கு வருவீங்களான்னு பஸ் சொல்லுங்கள். நாளையிலேருந்து வீடியோக்கு. ஆமாம், நாளையிலேருந்து எங்கள் அம்மா வீடியோக்கு வருவாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறந்துங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். பாய் சொல்லுங்கள். பாய்.